வணக்கம் நண்பர்களே, நம்மள நிறைய பேர் யூடியூப் ஓப்பன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ யூடியூப் 2025 நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி சேனல் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டேஷன் வந்து டிமானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சேனல் பேன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கலான்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக மானிட்டேஷன் ரூல்ஸில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் சேமாக தாங்க இருக்குது. மினிமம் 500 சப்ஸ்கிரைபர் டு 1000 சப்ஸ்கிரைபர் அது சேம் தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு 3 மில்லியன் வாட்சிங் ஹவர்ஸ் அதுவும் சேமாக தான் இருக்குது. 3000 டு 4000 லாங் வீடியோஸ்க்கும் சேமாக தாங்க இருக்குது. ஆனால் ஷார்ட்ஸில் வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஏஐ கண்டென்ட், பியூர் ஏஐ கண்டென்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா அது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மற்றவங்களோட ஷார்ட்ஸ் ரீஅப்லோட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபேக் வாட்சிங் ஹவர்ஸ், ஃபேக் சப்ஸ்கிரைபர்ஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டிரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சப்ஸ்கிரைப் டு சப்ஸ்கிரைபர், நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரியெல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா இப்போயே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அதையும் டிடெக்ட் பண்ணி சேனலில் மானிட்டேஷன் வந்து டிமானிட்டேஷன் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் ஆர்கானிக்காக வர வைக்க பாருங்கள். ஸோ ஒரிஜினல் ஆடியன்ஸ் தான் நமக்கு தேவையானவங்களே. ஸோ ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நமக்கு நிரந்தரமாக நம்மளோட வாட்சிங் ஹவர்ஸ் ஏற்றி தருவாங்க. ஸோ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் தான் அதிகமாக புஷ் பண்ணி தரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் கண்டென்ட் தான் யூஸ் பண்ண பாருங்கள். கண்டென்ட் ரூல்ஸ், ஏஐ காப்பி பேஸ்ட் வாய்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றேங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏஐ இப்போ வந்தங்காட்டிக்கு ஏஐலேயே நீங்கள் வந்துட்டு ப்ராம்பெக்ட் எடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க, ஸ்டாக் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன் வாய்ஸ் ஓவர் முதல் கொண்டு ஏஐலேருந்தே நீங்கள் எடுத்து ஃபுல்லாகவே போட்டுறீங்க. அதில் எந்த ஒரு ஹியூமன் டச்சுமே இல்லாமல் ஃபுல்லாகவே ஏஐயே பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா நிறைய சேனல் ஃபேக்ட் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சேனல் மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும். அவங்க ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணியே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சேனலெல்லாம் மானிட்டேஷனே ஆகாதுங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம சேனலே எடுத்துக்கலாம். ஃபேக்ட்டுக்காக நம்ம ஒரு இது விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நான் இப்போ ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணாமல் இதில் என்னோடய ஹியூமன் டச் இருக்குது, என்னோடய வாய்ஸ் ஓவர் இருக்குது, பேக்ரவுண்டில் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஃபுல்லாகவே ஏஐயாகவே வச்சு எடிட்டிங் கூட எதுவுமே இல்லாமல் ஒரு ஜீரோ ஹியூமன் டச்சில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மினிமம் எஃபோர்ட்டாச்சு நீங்கள் உங்கள் சேனலுக்கு போடுங்க. கேமிங் சேனல் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெக்கார்டிங் கேம் பிளேவெல்லாம் ஓகே, ஆனால் கமெண்ட்ரி கண்டிப்பாக அதில் இருந்தே ஆகணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோ போடுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோவுக்கு சம்மந்தமான நீங்கள் ஏதாச்சும் அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும். சும்மா நீங்கள் தலையாட்டிட்டு அதோடு மட்டும் முடிச்சிடக்கூடாது. அந்த ரியாக்ஷன் வீடியோவில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ வர யூடியூப். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே ஏஐ வச்சே பண்ணிட்டாங்கன்னா ரியல் கிரியேட்டர்ஸ்க்கு எதுவுமே வராது. ஸோ நம்ம வந்துட்டு யூடியூப் என்ன நினைக்கிறாங்கன்னா ரியலான ஆடியன்ஸ்க்கு ரியலான ஒரு ஒர்க்கை கொண்டு போய் கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு மானிட்டேஷனில் எலிஜிபிள் ஆக முடியும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது காப்பிரைட், நியூ மேனுவல் கிளைம்ஸ் அண்ட் ஆட்டோ டிடெக்ஷன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஏஐ ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான சாங்லேருந்து ஒரு 5 செகண்ட் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ஆயிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆடியோஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் சேனலுக்கு அப்படின்னா நீங்கள் யூடியூபோட ஆடியோ லைப்ரரியிலேருந்து கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நீங்கள் இப்போ எந்த சாங் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவங்க ஓனர் தரதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் ஏஐ அல்காரிதமே வந்துட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு காப்பிரைட் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு டோட்டலாக வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து தப்பிக்கன்னா யூடியூப் லைப்ரரியிலேருந்து நான் காப்பிரைட் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1. கம்யூனிட்டி அண்ட் பாலிசி ரூல்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஃபேக் கிவ் அவே கொடுக்குறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான சேனலும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாகவே பேன் ஆயிரும். செகண்ட் ஒன் வந்துட்டு மிஸ்லீடிங் டைட்டில்ஸ் அண்ட் தம்ப்லைன்ஸ். அதாவது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் இப்படி அப்படி அந்த மாதிரிலாம் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய தம்ப்லைன்ஸ் வரும். இப்போ அதிகமாக அந்த மாதிரிலாம் பார்க்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி தப்பான தம்ப்லைன்ஸ் வச்சு ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகலாம். ப்ளஸ் வந்துட்டு டிமானிட்டேஷன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கலாம்.
அந்த கண்டென்ட்டனும் அதுக்கு தகுந்த மாதிரியான டைட்டிலும் தம்ப்லைனுமே நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஏஐ ஃபுல்லாகவே ஏஐ ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் உங்கள் ஹியூமன் டச் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே ஓனாக பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுறதை நிறுத்துங்க. ஏன்னா இன்னொரு சேனல் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அதே கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து திருப்பியும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை நிறுத்திடுங்க. வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரே வகையான டெம்ப்ளேட்ஸை அகைன் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு இந்த மாதிரி ஃபேக்ட் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு வர பெரிய ப்ராப்ளமே அதாங்க. டெம்ப்ளேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்ஸை பின்னாடி பேக்ரவுண்டில் வைக்கிறது நிறுத்துங்க. ஏன்னா அது கூட வந்துட்டு ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் எடுக்கும்போது நீங்கள் பார்த்து சேஃபாக எடுத்துக்கங்க. நீங்கள் ஏஐயை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓனான கண்டென்ட்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் சேனலில் க்ரோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாத்தையும் பற்றி ஃபுல்லாக மானிட்டேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. சியர்ஸ்.